சரி, ஓகே. கவனிங்க புள்ளிகள். ஸோ நாங்கள் இன்றைக்கு 2027 பேட்ச் மாணவர்களுக்கான அலகு 3 கெமிக்கல் கல்குலேஷன் சொல்லக்கூடிய ஒரு தியரி பகுதியில் ஒரு தியரி வகுப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களோட இந்த யூனிட் 3 இந்த கெமிக்கல் கல்குலேஷன் சொல்லக்கூடிய பகுதி சரியா இந்த வருடம் 2027 பேட்ச் மாணவர்களுக்கு ஒரு ஃப்ளட் டொனேஷன் கிளாஸாகத்தான் நடைபெற போகுது. ஸோ இது முற்றிலும் ஒரு இலவசமான ஒரு வகுப்பு. இந்த இலவசமான வகுப்பு உங்களுக்கு சரியா ஸோ இது ஒரு ஃபுல்லி ஃபண்டட் கிளாஸ். இதுல மொத்த பாடப்பரப்பும் அதாவது என்ன சொல்றது டோட்டல் என்டையர் கெமிக்கல் கல்குலேஷன் தியரியும் ஃப்ரீயாக தான் நடக்கும். ஸோ இதுல மேக்சிமம் நீங்க பயனடைஞ்சு கொள்ளலாம். சரியாக சாட்டர்டே அதுபோல சண்டே ஈவினிங் 3ல இருந்து நாங்கள் 3:30 தொடங்கிக்கிறோம். ஒரு 5 வரைக்கும் இந்த கிளாஸஸ் நடக்கும். சரி, ஸோ 27க்கு இது நடக்கிற மாதிரி 26ல நாங்கள் ஒரு ஃப்ரீயான ஒரு ரிவிஷன் ஒன்று செய்கிறோம். அட்டமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய முதலாவது யூனிட்ல ஃபுல்லாக ஒரு ரிவிஷனும் அதோட சேர்ந்த மாதிரி ஒரு பேப்பரும், அதாவது குறிப்பாக 2000க்கு பிறகு வந்த அனைத்து எம்சிக்யூ 25 வருட எம்சிக்யூ, அதே நேரம் 15 வருட ஸ்ட்ரக்சர்ஸே நாங்கள் அதில் செஞ்சு கொண்டு போகிறோம். ஸோ அதில் 2வது யூனிட்லேருந்து பெய்ட் கிளாஸ், பொண்டிங்லேருந்து பெய்ட் கிளாஸ், ஆனால் முதலாவது யூனிட் கம்ப்ளீட் அட்டமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய யூனிட் 1 ஃபுல்லாகவே ஃப்ரீ கிளாஸ். ஸோ கல்குலேஷன் தியரி ஃபுல்லாக ஃப்ரீயாக நடக்கும். எல்லாருக்கும் இது மாதிரி 2 புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, 2 ஹேண்ட் அவுட்ஸ் 2 புக்ஸ் கிடைக்கும். ஸோ இது எங்களோட முதலாவது புக். ஸோ வால்யூம் 1 இது. ஸோ எல்லாரும் பிரிண்ட் எடுத்து வந்தீங்கன்னு நம்புறேன். எத்தனை பேர் பிரிண்ட் பண்ணீங்க? ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க போக். பிரிண்ட் பண்ண கிடைச்சிச்சா? ஸோ எங்களோட இந்த கெமிக்கல் கல்குலேஷன் பேசிக் கான்செப்ட்ல இருந்து இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 27ல நடைபெற்ற ஏனைய யூனிட்ஸ், அதாவது என்னது ப்ரீவியஸாக நடந்து முடிஞ்ச யூனிட்ஸ், பாண்டிங் அது மாதிரி அட்டமிக் ஸ்ட்ரக்சர், இந்த யூனிட்டுக்கான ரெக்கார்டிங்கை நீங்கள் என்ன செய்யலாம், அட்மினை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி எடுக்கலாம். சரி, ஸோ அட்மின் நம்பர் 0743878 151. இதுதான் உங்களோட அட்மின் நம்பராக இருக்க போகுது, கெமிஸ்ட்ரிக்கான அட்மின் நம்பர். ஸோ அங்கே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸ் ரெக்கார்டிங்கையும் பே பண்ணி வாங்கிக்கொள்ளலாம். அதுபோல் அப்கமிங் கிளாஸை பற்றியும் தெரியலாம். சரி, ஸோ 26 தியரியில் அடுத்ததாக கைனடிக்ஸ் தியரி தொடங்க வைக்கிறோம். ஸோ அதுலேயும் தேவையான பிள்ளைகள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய பிள்ளைகள் ஆர்கானிக் கேட்டதால அதுவும் சில நேரம் செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே. இப்போ கவனிங்க, இந்த கெமிக்கல் கல்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தியரி, முதலாவது நான் சொல்றேன் இந்த தியரி ஏன் படிக்கிறோம். சரி, இந்த தியரியில இருந்து ஒவ்வொரு வருடமும் டிரெக்டாக 3 தொடக்கம் 5 எம்சிக்யூ, சில வருடங்கள்ல 5ம் வந்திருக்குது, சில வருடங்கள்ல 3ம் வந்திருக்குது. ஸோ 3 தொடக்கம் 5 எம்சிக்யூ நீங்க ஒவ்வொரு வருடமும் கட்டாயம் நீங்க என்ன செய்வீங்க என்றால் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். சரி, அதே நேரம் இந்த பகுதியில் இருந்துதான் உங்களுக்கு இனோர்கானிக் பகுதிக்கான ஸ்ட்ரக்சர் வினால சி பார்ட், அது மாதிரி இனோர்கானிக் பகுதிக்கான எஸ்ஏ வினாவினுடைய சி பார்ட் இடம்பெறும். அண்மை காலமாக சில சந்தர்ப்பங்கள்ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலையும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த கல்குலேஷன் பகுதி வந்து மாட்டுது. சரி, ஸோ எங்களோட கிளாஸஸ்
2020 இது நடந்து கொண்டு போகிற மாதிரி எல்லா பேட்சுக்கும் கம்ப்ளீட்டாக தியரி, கம்ப்ளீட்டாக பேப்பர் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், வெறுமனே ஆன்லைனில் இந்த ஒரு கிளாஸில் மட்டும் என்ன செய்யலாம், நீங்கள் வடிவாக படித்து கொண்டு போயிட்டு ஏலெவலில் வடிவாக சிட் பண்ணி எக்ஸாம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே அமைச்சு தரப்படும். சரி, இந்த கெமிக்கல் கல்குலேஷன் சொல்லக்கூடிய பகுதி உண்மையிலேயே என்ன சொல்றது, நீங்க நாளைக்கு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா ஏதாவது ஒரு டிகிரி செய்ய போறீங்க, அல்லது நீங்க ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆக போறீங்க, அல்லது நீங்க என்னது, அதாவது ஒட்டுமொத்த சயின்ஸ்லையும் மிக 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 இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட்டாக இந்த கெமிக்கல் கல்குலேஷன் சொல்லக்கூடிய யூனிட் நாங்க பார்க்கலாம். அதால தான் உங்களோட அந்த தியரியில கூட ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்தீங்கன்னா வடிவா போட்டிருக்கிறேன் பாருங்க, எக்ஸ்ப்ளோரிங் மோரல் தியரி ஆஃப் லெப் கெமிக்கல்ஸ் அண்ட் கிளாரிஃபைங் த ஹோல் கல்குலேஷன் கன்செப்ட். சரி, அப்ப இந்த கல்குலேஷன் கன்செப்ட் இருக்குதானே, இது வந்து லேசான பாடம். சரி, ஸோ எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ஒரு 10-15 டியூட்ல முடிப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கட்டா நோட்ஸ் தருவாங்க, யூஸ்லெஸ். சரி, அப்ப லேசான ஒரு பாடம். இதுல நாங்க தியரிட்டிக்கலா படிக்க வேண்டியதை விட ப்ராக்டிக்கலா தெரிஞ்சிருக்க வேண்டிய நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. சரி, நாங்க எந்த ஒரு பதார்த்தத்தை எடுத்தாலும் அதுல நாங்க இப்படி பார்ப்போம், என்னது, W ஓவர் டபிள்யூன்னு பார்ப்போம், அல்லது N ஓவர் டபிள்யூன்னு பார்ப்போம். சரியா, ஈவன் ஒரு ஷாம்பு எடுத்தா கூட அந்த ஷாம்புல என்னது இந்த மாதிரியான கன்செப்டுகள் இருக்குது. ஸோ நாளடைவுக்குள்ள நாங்க பயன்படுத்துற ஒரு வினாக்கிரியா இருக்கலாம், ஒரு இதா இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாடமாக இதை நாங்க பார்க்கிறோம். நாளைக்கு நீங்க ஒரு பிஎஸ்சி டிகிரி செய்யறண்டாலும் இது செய்யறண்டாலும் இந்த பாடத்திலேயே கூடிய அறிவு மிக மிக யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வடிவா அழகா படிங்க. நான் சத்தியமிட்டு சொல்றேன், ப்ரொமிஸ் பண்ணி சொல்றேன், ஏ லெவல்ல படிச்ச ஒரு புள்ள கெமிஸ்ட்ரியில கஷ்டமான பாடம் எதுன்னு கேட்டா 14 யூனிட்ல ப்ரொமிஸ் பண்ணி சொல்றேன், கட்டாயம் கல்குலேஷனை சொல்லுங்க. எத்தனை பேர் ரிப்பீட்டர்ஸ் செய்கிறீங்க? நான் சொல்றது உண்மன்றாக்கள் ஹேன்ஸ் பண்ணுங்க பாப்போம். அதாவது 26 எனது 25 ஆக்கள் அல்லது 26ல படிச்ச ஆக்கள் இருக்கிறீங்களா? கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க பார்ப்போம். நான் சொல்றது உண்மைதானே? ஸோ நீங்க படிச்சிருக்கக்கூடிய பாடங்கள்ல என்னது கஷ்டமான பாடம் இதுன்னு கேட்டால் அதுல கட்டாயம் என்ன வரும், கல்குலேஷனும் வரும். சரி, ஸோ அந்த மாயை நாங்க உடைப்போம் இன்ஷா அல்லாஹ் அப்கமிங் கிளாஸஸ்ல. சரி, கவனிங்க. ஸோ நாங்க இப்ப தியரிக்குள்ள போவோம். இந்த பகுதியில நான் ஒவ்வொரு சாப்டரா தான் இந்த தியரியை படிப்பிக்க போறேன். சரி, ஸோ இதுல தான் முதலாவது நான் என்ன செய்ய போறேன்னால் ஒட்சியேற்ற எண் வலுவளவு சம்பந்தமாக படிப்பிக்கப்படும். சரி, சில பேர் இதை ஜெனரல் கெமிஸ்ட்ரியில படிப்பாங்க, ஆனால் இது கல்குலேஷன்ல தான் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு பகுதி. சரி, ஸோ ஒட்சியேற்ற எண்ணையும் வலுவளவையும் பத்தி இந்த இடத்துல நாங்கள் படிப்போம். அதன் பிறகு இதனுடைய தொடர்ச்சியாக என்னது, நாங்கள் ஒட்சியேற்றிண்டா என்ன, தாழ்த்தீண்டா என்ன, ஒட்சியேற்றல்டா என்ன, தாழ்த்தல்டா என்னன்ற விஷயங்களை நாங்கள் என்ன செய்வோம், படிச்சு கொண்டு போவோம். சரி, நிறைய பேர் கல்குலேஷன் படிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு இரசாயன தாக்கங்களுக்கு விலை எழுத தெரியாது. ஆனா என்னுடைய கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், இந்த தியரி முடியும் போது எந்த ஒரு கேள்வி தந்தாலும் இரசாயன தாக்கம் எழுதி, ஏண்டா ஃபைனல் பேப்பர்ல வந்து டீச்சர் உங்களுக்கு தாக்கத்தை எழுதி காட்ட போற இல்லையே, நீங்க தான் எழுதணும். ஸோ இரசாயன தாக்கத்துக்குரிய விளைவை நீங்களே எழுதி நீங்களே அந்த கேள்வியை தனிய செய்யற அளவுக்கு உங்களை மாற்றி அமைக்கப்படும். சரி, ஸோ கவனிங்க பிள்ளைகள், ஒட்சியேற்றேன் வலுவளவுன்னு சொல்றதுதான் இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப நான் வாரன், ஒட்சியேற்றேன் அப்படின்னா என்ன, வலுவளவு அப்படின்னா என்ன. கவனிங்க, ஒரு அணு, அதாவது ஒரு சேர்வையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அல்லது ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய ஒரு ஆள். சரி, ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே டெஃபினிஷன் தான். கவனிங்க, ஸோ ஒரு குறித்த சரியா, ஒரு குறித்த ஒரு மூலக்கூறாக இருக்கலாம் அல்லது சேர்வையாக இருக்கலாம்.
குறித்தோரு மூலக்கூறாக இருக்கலாம் அல்லது சேர்வையாக இருக்கலாம். இந்த குறித்தோரு மூலக்கூறுல அல்லது சேர்வையில் இருக்கக்கூடிய ஒரு குறித்த அணு, உதாரணமா H2SO4 அதுல இருக்கிற கந்தகத்தை மட்டும் எடுக்கிறோம். HNO3 அதுல இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் எடுக்கிறோம். அப்போ ஒரு சேர்வையில அல்லது மூலக்கூறுல இருக்கிற குறித்த அணு ஒன்றை கருதும் போது, சரியா, குறித்த அணு ஒன்றை கருதும் போது அல்லது குறித்த ஒரு மூலகத்தை கருதும் போது, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தானே. குறித்த அணுவை அல்லது குறித்த ஒரு மூலகத்தை கருதும் போது சில சந்தர்ப்பங்கள்ல அந்த அணு அல்லது அந்த மூலகம் என்ன செய்யும்டால் அந்த சேர்வையில இலத்திரனை என்ன செய்யும்டால் ஏற்றிருக்கும், அதாவது இலத்திரனை வாங்கியிருக்கும். சோ இலத்திரனை ஏற்றல் செய்திருக்கும். சில மூலகங்கள் என்ன செய்யும்டால் அந்த சேர்வையில இலத்திரனை இழந்திருக்கும். சோ இலத்திரனை இழத்தல் செய்திருக்கும். அப்ப ஒரு சேர்வையில ஒரு அணு ரெண்டு விதமாக நடந்திருக்கலாம். ஒன்று இலத்திரனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது இலத்திரனை இழந்திருக்கலாம். இப்படி ஏற்கக்கூடிய இழக்கக்கூடிய இலத்திரன்கள ஏற்கக்கூடிய இழக்கக்கூடிய இலத்திரன்கள எண்ணிக்கையை நாங்க கருதுவோமாக இருந்தால் எத்தனை இழக்கப்பட்டிருக்குது எத்தனை ஏற்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கையை நாங்க எண்ணி சொன்னால் அந்த எண்ணிக்கைக்கு சொல்ற பேர் தான் வலுவளவு. அந்த எண்ணிக்கைக்கு சொல்ற பேர் தான் வலுவளவு. அப்ப ஒரு அணுவினால் எத்தனை இலத்திரன் இழக்கப்பட்டிருக்குது, எத்தனை இலத்திரன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, இந்த நம்பர், இந்த கவுண்ட்டுக்கு சொல்ற பேர் தான் என்னது, வலுவளவு. இந்த எண்ணிக்கை ஏற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், இலத்திரனை ஏற்பதன் மூலம் மறையேற்றம் கிடைக்கும், இலத்திரனை இழப்பதன் மூலம் நேரேற்றம் கிடைக்கும். ஆகவே இந்த செயல்முறையால பெறப்படக்கூடிய மொத்த ஏற்றம், இலத்திரனை இழப்பதாலோ அல்லது ஏற்பதாலோ பிறக்கக்கூடிய மொத்த ஏற்றம், இது மொத்த எண்ணிக்கை. அப்ப மொத்த ஏற்றத்தை குறிக்கிற பேர் தான் ஒட்சியேற்ற எண். அப்ப ஒட்சியேற்ற எண் என்று சொல்றதும் வலுவளவு சொல்றதும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான். இப்போ உதாரணமாக சிம்பிளா சொல்றேன், ஒரு அணு ஒரு அணு 3 இலத்திரனை இழந்திருக்கின்னு வைப்போம். அப்ப இதனுடைய வலுவளவு நீங்க எடுத்தீங்களாக இருந்தால் அது 3 வரும். இதனுடைய ஒட்சியேற்ற எடுத்தீங்களாக இருந்தால் அது இழந்ததன் காரணமாக சக 3 வரும். ஒரு அணு ஒரு மூலகம் இலத்திரனை ஏற்றுக்கொள்ளுதுன்னு வைப்போம், 2 இலத்திரனை ஏற்றுக்கொள்ளுது. அப்ப இதுல வலுவளவு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்ட எண்ணிக்கை அது 2 வரும். ஒட்சியேற்ற என்று பாத்தீங்களாக இருந்தால் அது ஏற்றுக்கொண்ட ஏற்றம் -2 வரும். விலங்கினாக்கள் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க பாப்போம். சோ ஒட்சியேற்ற எண்ணுக்கும் வலுவளவுக்கும் என்ன தொடர்பு, ஒரு பேசிக்கா அழகா விளங்கப்படுத்திக்கிறேன். சரி, விலங்கினாக்கள் ஹேண்ட்ஸ் போடுதான். கிளியர், டன். சோ உங்களோட டியூட் எடுங்க. உங்களோட டியூட்ல முதலாவது பேஜ்ல, சரி, இன்றைக்கு இப்ப டியூட் பிரிண்ட் பண்ணாத ஆக்கள் எவ்வளத்தையாவது ஒரு இடத்துல எழுதி வைங்க நான் சொல்றது. பிறகு நீங்க டியூட்டை என்னது உங்களுக்கு டியூட் தரப்பட்டிருக்குது, எல்லா காமன் குரூப்லையும் போட்டுக்கிறேன், டெலிகிராம் சேனல்ல போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸுக்கான ரெக்கார்டிங் கிடைக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நேரம் முதல் 1-2 வகுப்புகளுக்கு ரெக்கார்டிங் போடலாம், போடாமல் போகலாம். ஆனால் என்னது ஃப்ரீ கிளாஸுக்கு ரெக்கார்டிங் இல்லை. பிறகு நீங்கள் கட்டணம் செலுத்தி 3000 பே பண்ணி தான் இந்த ரெக்கார்டை நீங்கள் வேண்டாம் வாங்கணும். பிறகு சரி, நீங்கள் வசதியான குடும்பத்தில் பிள்ளைகளை இருந்தால் பே பண்ணி வாங்குங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, அப்போ எடுத்து எழுதுங்க பார்ப்போம் டியூட்ல அவசரமாக. அப்போ என்னது உங்களுக்கு முதலாவது 2 பிளாங்க் தந்திக்கிறேன். அந்த 2 பிளாங்க்லையும் ஒன்றுல வலுவளவை எழுதுங்க, ஒன்றுல ஒட்சியேற்றன்னு எழுதுங்க. உங்களோட மொழி நடையில எழுதுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க படிக்கிற நோட் தானே. சோ குறித்தோரு மூலக்கூறு அல்லது சேர்வையில் காணப்படும் குறித்தோரு அணு அல்லது மூலகம் ஏற்கும் இலத்திரன்கள் அல்லது இழக்கும் இலத்திரன்களால் பெறப்படும் ஏற்கும் இலத்திரன்கள் அல்லது இழக்கும் இலத்திரன்களின் எண்ணிக்கை வலுவளவு எனப்படும். ஏற்கும் இலத்திரன்கள் அல்லது இழக்கும் இலத்திரன்களின் எண்ணிக்கை வலுவளவு எனப்படும். ஏற்கும் இலத்திரன்களால் அல்லது இழக்கும் இலத்திரன்களால் பெறப்படும் ஏற்றம் ஒட்சியேற்ற எனப்படும். எழுதுங்க பாப். ரெண்டும் ஒரே டெபினிஷன் தான். குறித்தொரு
மூலக்கூறு அல்லது சேர்வையில் காணப்படும் குறித்தோரு அணு அல்லது மூலகத்தினால். அப்ப ரெண்டும் ஒரே விஷயம் தான். குறித்தோரு மூலக்கூறு அல்லது சேர்வையில் காணப்படும் குறித்த ஒரு அணுவினால் அல்லது மூலகத்தினால். குறித்த ஒரு அணு அல்லது மூலகம் ஏற்கும் இலத்திரன்களின் எண்ணிக்கை ஏற்கும் அல்லது இழக்கும் இலத்திரன்களின் மொத்த எண்ணிக்கை. ஏற்கும் அல்லது இழக்கும் இலத்திரன்களின் மொத்த எண்ணிக்கை வலுவளவு எனப்படும். ஏற்கும் அல்லது இழக்கும் இலத்திரன்களின் மொத்த எண்ணிக்கை வலுவளவு எனப்படும். அதே மாதிரி மற்றதுக்கு எப்படி எழுதணும்? அதே விஷயத்தை எழுதி ஏற்கும் அல்லது இழக்கும் இலத்திரனினால் பெறப்படும் மொத்த ஏற்றம். ஏற்கும் அல்லது இழக்கும் இலத்திரனினால் பெறப்படும் மொத்த ஏற்றம் ஒட்சியேற்றேன் எனப்படும். ஹைலைட் பண்ணுங்க, எண்ணிக்கை ஹைலைட் பண்ணுங்க, வலுவளவு ஹைலைட் பண்ணுங்க, ஏற்றம் ஹைலைட் பண்ணுங்க, ஒட்சியேற்றேன் ஹைலைட் பண்ணுங்க. எழுதி முடிச்சாக்கள் ஒரு ஹேண்ட்ஸ் போட்டு பண்ணலாம். ரெண்டும் ஒரே விஷயம். குறித்த ஒரு மூலக்கூறு அல்லது சேர்வையில் காணப்படும் குறித்த ஒரு அணு அல்லது மூலகத்தினால் ஏற்கும் இழக்கும் இலத்திரன்களின் எண்ணிக்கை வலுவளவு. ஏற்கும் இழக்கும் இலத்திரன்களினால் பெறப்படும் மொத்த ஏற்றம் ஒட்சியேற்றேன். சேம் தியரி, சேம் வேர்ட்ஸ், சேம் டெஃபினிஷன். சரி, அந்த சகவா சயவா அந்த ஏற்றம் மட்டும்தான் வித்தியாசப்பட போகுது. சார் போர்டுக்கு சைட்ல இருந்து HUS அகாடமி ஸ்டிக்கர் எங்க? ஓகே, அது நாங்கள் ஒரு புது ஸ்டிக்கர் ஒன்று அடிப்போம். சரி, விஷயம் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. ஸோ பாண்டிங் தியரி போகுது. இதே மாதிரி பாண்டிங் தியரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதத்தோட முடிஞ்சிடும். ஸோ தேவையான ஆட்கள் 3500 பே பண்ணி பிரிண்டட் புக்கோட வீட்டுக்கு பிரிண்டட் புக் வரும், வீட்டிலேருந்து வடிவாக படிக்கலாம். ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் 4000 பே பண்ணி வீட்டுக்கு புக் வரும், வடிவாக 2 புக்ஸ் வரும், பிரிண்டட் புக். அழகாக என்ன செய்யலாம், வீட்டிலேருந்து வடிவாக படிக்கலாம். சரி, அதே நேரம் கால்குலேஷன் ஃபுல்லாக ஃப்ரீயாக படிப்பேன். எப்படியும் இன்ஷால்லா இந்த மாதம் எண்டுக்குள்ளுக்கோ அல்லது வார மாதம் நாங்கள் அந்த கால்குலேஷனை முடிப்போம். பொண்டிங் முடிஞ்ச கையோட கேஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். 27 தியரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வருடம் இன்ஷால்லா எனது மார்ச் மாதத்துக்கு முன்னர் நிறைவுக்கு கொண்டு வரப்படும். அதே மாதிரி 26 தியரி இந்த வருஷம் ஏப்ரல் மார்ச்சுக்குள்ளுக்கே நான் கொண்டு வந்து முடிச்சிருவேன். இப்போ கைனடிக்ஸ் தொடங்க போகிறேன். சரி, ஓகே. நான் அதில் ஒரு கிளியரான ஒரு சார்ட் ஒன்று போடுறேன். கிளாஸ் நடக்கிற டைம் டேபிள் தொடர்பான ஒரு சார்ட் உண்டு, இன்னைக்கு நான் கிளியரா போடுறேன். சரி, ஓகே. இப்ப கவனிங்க, ஒட்சியேற்றேன் வலுவளவு செக் பண்ண சொல்லி எங்களோட சிலபஸ் 2 விதமான கேள்விகளை உள்ளடக்கும். ஒன்று, ஒரு அணுவினுடைய ஒட்சியேற்றேன் வலுவளவு டிரெக்டா கேட்கறது. உதாரணமாக சல்ஃபரால உருவாக்கக்கூடிய ஒட்சியேற்றேன் என்ன, சல்ஃபரால தோற்றுவிக்கக்கூடிய வலுவளவு என்ன, அப்ப டிரெக்டா கேட்கறது. அப்ப டிரெக்டா என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட ஒரு அணுவினுடைய அல்லது ஒரு குறித்த மூலகத்தினுடைய ஒட்சியேற்றேன் வலுவளவு வினவப்படலாம். அல்லது ஒரு சேர்வையில காணப்படக்கூடிய ஒரு அணுவை அல்லது ஒரு மூலகத்தை சுட்டி காட்டி, ஒரு சேர்வையில் இருக்கக்கூடிய ஒரு அணுவை ஒரு மூலகத்தை சுட்டி காட்டி, உதாரணமாக என்னது H3PO4 வைங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய பொஸ்பரஸை சுட்டி காட்டி இந்த பொஸ்பரஸினுடைய ஒட்சியேற்றேன் என்ன, வலுவளவு என்ன, இப்படி ஒரு சேர்வையில் இருக்கக்கூடிய ஒரு அணுவினுடைய ஒரு மூலகத்தினுடைய ஒட்சியேற்றேன் வலுவளவு வினவப்படலாம். எப்படி கேள்வி வந்தாலும் ஒரு அணுவினுடைய ஒரு மூலகத்தினுடைய ஒட்சியேற்றேன் டிரெக்டா கேட்டா, இப்போ உதாரணமாக ஆக்சிஜனுக்கு என்னென்ன ஒட்சியேற்றேன் வரும், ஆக்சிஜனுக்கு என்ன வலுவளவு வரும், இப்படி டிரெக்டா கேட்டால் ஒரு அணுவினுடைய ஒரு மூலகத்தினுடைய ஒட்சியேற்றேன் நாங்க 2 முறைகள்ல துணியலாம். ஒன்று, மிகவும் உறுதியான மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய
ஒரு பொதுவான முறைதான் இலத்திரன் நிலையமைப்பு முறை. ஸோ இலத்திரன் நிலையமைப்பை வச்சு நாங்க துணிகிறது. அதே நேரம் சில மூலகங்களுக்கு நாங்க எங்கட மனசுல நிறுத்தி கொள்ளலாம், ஞாபகம் வச்சு கொள்ளலாம். இனோர்கானிக் சந்தர்ப்பங்கள்ல, அசேதன உலகத்துல அது உருவாக்கக்கூடிய சேர்வைகளை அடிப்படையாக வைத்து அந்த சேர்வைகள்ல என்ன மாதிரியான ஒட்சியேற்ற நம்பர்களை அது பிரதிபலிக்குதோ அந்த பிரதிபலிக்கிற நம்பரை நாங்க ஞாபகம் வைக்கலாம். அதுக்கு நாங்க சொல்லுவோம் அசேதன இரசாயன முறைன்னு சொல்லுவோம். அசேதன இரசாயன முறைன்னு சொல்லுவோம். சோ இந்த அசேதன இரசாயன முறைன்னு சொல்றது ஒரு வாழ்வியல், ஒரு நடைமுறை. என்னது? இப்போ உதாரணமா நீர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் -2 ஒட்சியேட் நிலைக்குது. அப்ப நாங்க நிலை நிறுத்திக் கொள்வோம் மனசுல. ரைட். அப்ப ஆக்சிஜனால் என்ன செய்யலாம்? -2 உருவாக்கலாம். CO2 இருக்கக்கூடிய கார்பன் +4 இருக்குது. அப்ப நாங்க நிலை நிறுத்திக் அப்ப கார்பனால் என்ன செய்யலாம்? +4 உருவாக்கலாம். அப்படி நாங்க ஒரு குறிப்பிட்ட என்னது எங்கட அன்றாட கெமிஸ்ட்ரி பேப்பர்ல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மூலகங்கள் சிலதுக்கு நாங்க என்ன செய்வோம்? ஒரு அசேதன இரசாயன முறையை வச்சு நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எங்களுக்கு அது கேள்வி செய்யறதுக்கு நல்ல யூஸா இருக்கும். எதர்ச்சியமாக ஒரு மூலகம் கேட்கப்பட்டால் அந்த மூலகத்துக்கு என்ன செய்வோம்? இலத்திரன் நிலையமைப்பை பயன்படுத்தி நாங்க ஒட்சியேற்றேன் வலுவளவு தீர்மானித்துக் கொள்ள முடியும். சேர்வையினுடைய ஒட்சியேற்றேன் வலுவளவு கேட்டால் 2 விதமாக அது தீர்மானிக்கப்படுது. ஒன்று அட்சர கணித முறை. இது எல்லாராலையும் செய்யலாம். அட்சர கணித முறை இது எல்லாராலையும் செய்யலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது கட்டமைப்பு முறை. கட்டமைப்பு முறை. கட்டமைப்பு முறை யாரால செய்யலாம்டால், யாருக்கு கட்டமைப்பு வரைய தெரியுமோ, யாருக்கு சேர்வையிட கட்டமைப்பை கண்டுபிடிக்க தெரியுமோ அவரால மட்டும்தான் அந்த கட்டமைப்பு முறை செய்யலாம். அட்சர கணித முறையில நிறைய பிழைகள் வரும். திரும்பவும் சொல்றேன், அட்சர கணித முறையில நிறைய தவறுகள் வரும், நிறைய பிழைகள் வரும். அந்த பிழைகளை தவறுகளை திருத்தி சரியா கண்டுபிடிக்கணும்னால் அது கட்டமைப்பு முறை தான். அப்ப கட்டமைப்பு முறை 100% உண்மையானது, திருப்திகரமானது. அதே மாதிரி இலத்திரன் நிலையமைப்பு முறை 100% உண்மையானது, திருப்திகரமானது, உறுதியானது. சரி, ஓகேவா? சிஃபா சார், எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கம்மா. ஓகே, டன். ஸோ இதைத்தான் நாங்க படிக்க போறோம். ஓகே, போர்ட் கிளியரா இருந்து திரும்ப மாறுதாம். ஓகே, நாங்க ஃபோக்கஸை சரி பண்ணி விடுறேன். இப்போ ஓகேவா? நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்றேன், கொஞ்சம் நீங்க. ரைட். இப்போ ஓகேவா? ஃபிக்ஸா? ரைட். ஸோ இப்போ நாங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வோம்? எங்களோட தியரி பாட்டுக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு போவோம். கவனிங்க பிள்ளைகள், இப்போ நாங்க முதலாவது வருவோம். மூலகங்களினுடைய ஒட்சியேற்ற வலுவளவு எப்படி தீர்மானிக்கிறது? ஸோ இதுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய முறை முதலாவது என்னது? இலத்திரன் நிலை அமைப்பு முறை. ஸோ இலத்திரன் நிலை அமைப்பு முறையை வச்சு நாங்க எப்படி என்னது ஒரு மூலகத்தினுடைய ஒட்சியேற்ற வலுவளவை தீர்மானிக்கலும்னு பார்ப்போம். ஓகே, கவனி. ஸோ எங்களோட முதலாவது மெத்தட் இலத்திரன் நிலை அமைப்பு முறை. ஓகே, கவனிங்க. பொதுவாக ஒரு மூலகத்தால என்னென்ன மாதிரி தோற்றம் அளிக்கலாம்? கவனிங்க, ஒரு அணுவினால், ஒரு மூலகத்தினால் என்ன செய்யலாம்? இலத்திரன் இழக்கப்படலாம் அல்லது இலத்திரன் ஏற்கப்படலாம். அப்ப இலத்திரனை இவர் ஏற்றுக்கொண்டால் இவர் யாரா மாறுவார்? அனயனாக உருவெடுப்பார். அப்ப அனயனாக இவர் மாறலாம், அனயன் தோன்றலாம். அல்லது இந்த மூலகம் இலத்திரனை என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம், அது போல இழக்கலாம். சோ இலத்திரனை இழந்தால் இவர் யாரா மாறுவார்? கட்டாயனாக மாறுவாரு. அப்படின்னால் இவர் நேரேற்றம் பெறுவார். இப்ப நான் சும்மா கேட்கிறேன், யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அப்ப லித்தியம் அனாயனா இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப உதாரணமா நான் கேட்கிறேன், லித்தியம் என்பது ஒரு மூலகம், லித்தியத்துல ஒரு -1 வரையலுமான்னு கேட்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? லித்தியத்துல ஒரு -1 வரையலுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நோன்னு சொல்லுங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன்,
கார்பன்ல கார்பன்ல ஒரு +4 வரையிலுமான்னு கேட்கிறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி, கார்பன்ல இப்ப ஒரு -2 வரையிலுமான்னு கேட்கிறாங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப ஒரு மூலகம், ஒரு அணு இலத்திரனை ஏற்றுக்கொள்ளணும்னால் அதுக்கு என்ன நிபந்தனை இருக்கணும்? ஒரு மூலகம், அணு இலத்திரனை இழக்கணும் அப்படின்னால் அதுக்கு என்ன நிபந்தனை இருக்கணும்? இது நாங்க தெரிஞ்சிருக்கோம். அப்படித்தானே? கவனிங்க, கெமிஸ்ட்ரி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சரியா, ஒரு மூலகம் இலத்திரனை ஏற்கணுமாக இருந்தாலும் இலத்திரனை இலக்கணுமாக இருந்தாலும் எப்போதும் இந்த இலத்திரன் ஏற்கும் செயல்முறையும் இலத்திரன் இலக்கும் செயல்முறையும் அந்த அணுவினுடைய இறுதி சக்தி மட்டத்தால தான் தீர்மானிக்கப்படும். அப்ப எப்போதும் இந்த மூலகத்துல நடக்கிற இந்த அனாயன் உருவாகும் செயல்முறையும் கட்டாயன் உருவாகும் செயல்முறையையும் தீர்மானிக்கிறது யாரு? இறுதி சக்தி மட்டம். அப்ப இறுதி சக்தி மட்டத்துல கவனிங்க, இறுதி சக்தி மட்டத்துல இருக்கக்கூடிய இலத்திரன் நிலையமைப்பை வச்சுதான் நாங்க முடிவுக்கு வருவோம். இந்த மூலகத்தினால் கட்டாயன்களை உருவாக்க முடியுமா, இந்த மூலகத்தினால் அனாயன்களை உருவாக்க முடியுமான்னு சொல்ற தீர்மானத்துக்கு வருவோம். ஒரு மூலகம் இலத்திரனை ஏற்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. அப்ப அனாயன் உருவாகணும்னால் இலத்திரன் என்ன செய்யணும்? ஏற்றல் நடக்கணும். ஒரு மூலகம் இலத்திரனை ஏற்கணுமாக இருந்தால் கெமிஸ்ட்ரி சொல்லும் அதுல இறுதி சக்தி மட்டத்துல இறுதி இலத்திரன் நிலையமைப்பு, நல்லா கேட்டுக்கோங்க, இறுதி இலத்திரன் நிலையமைப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒன்று P3 வடிவில் முடிவடைந்திருக்கணும், அல்லது P4 வடிவில் முடிவடைந்திருக்கணும், அல்லது P5 வடிவில் முடிவடைந்திருக்கணும். இப்படி முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த மூலகத்தினால இலத்திரனை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படி முடிஞ்சால் மட்டும்தான் அந்த மூலகத்தினால அனாயனை தோற்றுவிக்க முடியும். எங்களுக்கு தெரியும் P3 அப்படின்னு சொன்னால் இது யார கூட்டம்? இது யார கூட்டம்? சும்மா யோசிச்சு பாருங்க. போரன் P1, அங்கால யாரு? கார்பன் P2. அப்ப P3 யார கூட்டம்? நைதரசன் கூட்டம். நைதரசன், பொஸ்பரஸ், அந்த அந்த கூட்டம். அது மாதிரி P4 யார கூட்டம்? சொல்லுங்களேன் பாப்பா. P4 யார கூட்டம்? ஆக்சிஜன் கூட்டம். ஆக்சிஜன், கந்தகம், அந்த கூட்டம். அது மாதிரி P5 யார கூட்டம்? புளோரின், குளோரின், அந்த அந்த கூட்டம். சரி, அப்ப நைதரசன் கூட்ட மூலகங்கள், ஆக்சிஜன் கூட்ட மூலகங்கள், புளோரின் கூட்ட மூலகங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஈஸியா என்ன செய்வாங்க? அனாயன்களை உருவாக்குவாங்க. ஈஸியா அனாயன்களை உருவாக்குவாங்க. கவனிய பிள்ளைகள், இப்ப இதுல விதிவிலக்காக ஐதரசன் மட்டும் என்ன செய்வார் என்று சொன்னால், ஐதரசன் மட்டும் என்ன செய்வார் என்று சொன்னால் 1s1 நிலையிலையும் இலத்திரனை ஏற்றுக்கொள்வார். விதிவிலக்காக ஐதரசன் மட்டும் என்ன செய்யும்? 1s1 நிலையில இலத்திரனை ஏற்றுக்கொள்ளும். இப்ப கவனிங்க, P3ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இலத்திரனை ஏற்றுக்கொண்டால், சரி, P3ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இலத்திரனை ஏற்றுக்கொண்டா யாரா மாறுவார்? P6 ஆக மாறுவார். ஆகவே இவரினுடைய வலுவளவு எப்படி இருக்கும்? இவர வலுவளவு எப்படி இருக்கும்? 3 இருக்கும். இவர் ஒட்சியேற்றேன் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க சொல்லுங்க பாப். இவர் ஒட்சியேற்றேன் எப்படி மாறும்? அப்ப -3 மாறும். P4ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் P6 ஆக மாறினால், இலத்திரனை ஏற்றுக்கொண்டால் இவரால 2 இலத்திரன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அப்ப எண்ணிக்கை 2. அப்ப இவர ஒட்சியேற்றேன் எப்படி மாறும்? -2 ஆக மாறும். அது மாதிரி P5ல இருக்கிறாள் இப்படி செஞ்சா எப்படி ஆகும்? P6 வந்தால் இவரால ஒரு இலத்திரன் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே இவரால் -1 உருவாக்க முடியும். எனக்கு உண்மையை சொல்லுங்க பாப்போம். இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த 250 பேரும் ஒரு உண்மை சொல்லுங்க. எல்லாருக்கும் உண்மையிலேயே எக்கம்ம நான் சொல்றது விளங்குதா? ம் சரி, கவனி. அப்ப ஒரு மூலகம்
இலத்திரனை இழந்தால் கட்டாயனா மாறும். இப்படி இலத்திரனை இழக்கிறத தீர்மானிக்கிறது அதனுடைய இறுதி சக்தி மட்டத்திட இறுதி இலத்திரன் நிலையமைப்பு. ஸோ பொதுவாக அதை விட எழுதியே விடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பிள்ளைகள். கூற்று கேள்விகள்ல இது பிழையா வரும். எப்போதும் சொன்னா இது பிழைச்சிரும். அதை விளங்கப்படுத்துறேன் நான் ஏன்னு சொல்லி. சரி, அப்ப பொதுவாக P6 தவிர ஏனையவை யாவும் என்ன செய்யும்? இலத்திரனை இழக்கும். அப்படி P6 தவிர இலத்திரன் இழந்தால் சும்மா யோசிப்போம். உதாரணமா S1ல இருக்கக்கூடிய ஒரு இலத்திரன் நிலையமைப்பு அல்லது S2ல இருக்கக்கூடிய ஒரு இலத்திரன் நிலையமைப்பு இலத்திரனை இழந்த யாராக மாறும்? S0 மாறும். அப்ப இதனுடைய வலுவளவு பொதுவாக ஒரு இலத்திரன் இழந்தால் 1, 2 இலத்திரன் இழந்தால் 2. அப்ப இதனுடைய ஒட்சியேற்ற எண் ஒரு இலத்திரன் இழந்தால் சக 1, 2 இலத்திரன்கள் இழந்தால் சக 2. விளங்கினாக்கள் ஆன்சர் பண்ணுங்க பாபு. ஸோ S1 இருந்தா 1 இழந்தா வலுவளவு 1, அப்ப சக 1. 2 இழந்தா வலுவளவு 2, அப்ப சக 2. இப்ப எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? S1 என்று சொல்றது முதலாம் கூட்டம் யாரு? லித்தியம், சோடியம், அந்த கூட்டம். S2 சொல்றது இரண்டாம் கூட்டம் யாரு? பெர்லியம், மெக்னீசியம், கல்சியம், அந்த கூட்டம். அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு தெரியும் முதலாம் கூட்ட மூலகங்கள்ட பொதுவான ஒட்சியேற்ற எண் இனி சக 1. முதலாம் கூட்ட மூலகங்கள்ட பொதுவான வலுவளவு அப்ப இனி 1. அப்ப இரண்டாம் கூட்ட மூலகங்களுக்கு எத்தனை? 2. ஒட்சியேற்ற எண் சக 2. சரி, கவனிங்க. இதே மாதிரி P6 தவிர Pல 1 தொடக்கம் 5 வரையான இலத்திரன்கள் இருக்குது. மொத்தம் 6. P6 விட்டா 1ல இருந்து 5 இருக்குது. அப்ப இது எப்படி மாறலாம்? இதுல இருக்கிற ஒரு இலத்திரன் இழக்கப்பட்டால் வலுவளவு 1 வரும். 2 இலத்திரன் இழக்கப்பட்டால் 2 வரும். 3 இலத்திரன் இழக்கப்பட்டால் 3 வரும். 4 இலத்திரன் இழக்கப்பட்டால் 4 வரும். 5 இலத்திரன் இழக்கப்பட்டால் 5 வரும். ஆனால் ஒட்சியேற்ற எண் சக 1, சக 2, சக 3, சக 4, சக 5 வரும். சரி, இப்ப கவனிங்க. பொஸ்பரஸ்ல சரி என்னது P1 அப்படின்னா அது போரன் அந்த கூட்டம். P2 அப்படின்னு சொன்னால் கார்பன் கூட்டம். P3 சொன்னா நைதரசன் கூட்டம். P4 சொன்னா யார கூட்டம்? ஆக்சிஜன் கூட்டம். P5 சொன்னா அது யார கூட்டம்? யார கூட்டம்? புளோரின் கூட்டம். இதுல ஒரு முரண்பாடு வரும். சரியா? இங்க பாருங்க. இப்ப நாங்க நினைப்போம் ரெக்கார்டிங்ல ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு. சரியா? எவ்விடத்தை இந்த விடுபட்டிருக்கின்ற இந்த இவ்விடத்தை விடுபட்டிருக்குது. ஏன் இந்த இடத்துல டி போர்டுன்னு சொல்லி இது ரெக்கார்டிங் பார்க்குறாங்களுக்கு ஆப்பு தான், ஒன்றும் செய்யல. சரி, அவங்களுக்காக நம்ம ஒருக்கா வாயால சொல்லி விடுவோம். இங்கே ஏன் நாங்கள் டிக்கு எழுதல? நான் டி தொகுப்பு மூலகங்கள் மாறும் ஒட்சியேற்றேன் வலுவளவை கொண்டிருக்கும் என்பதால் நாங்கள் விடத்தை எழுதல. அது எப்படி டி தொகுப்பு மூலகம்? அதுக்கு நாங்கள் சொன்னோம் என்னது? இறுதி இலத்திரன் நிலையமைப்பு டில முடிவடைந்தால் அது டி தொகுப்பு மூலகம். ஸோ அதால மாறும் ஒட்சியேற்றின் வலுவளவு இருக்கிறதால அங்கே நாங்கள் ஒரு கேள்விக்குறி போட்டிக்கிறோம். ஸோ அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து நாங்கள் செஞ்ச வேலை என்ன? அந்த P3 P4 டியூட்ல P3 P4 P5 ஹைலைட் பண்ணோம். ஐதரசன் மட்டும் 1s1 ஹைலைட் பண்ணோம். அந்த P3 P4 P5 மட்டுமேன்றதுக்குள்ள ஒரு கோடு போட்டோம். கீழே உள்ள சார்ட்டுக்குள்ள இதை எழுதினோம். அந்த இலக்கும் ஏற்கும் இலத்திரன்களோட எண்ணிக்கைக்கு பதிலாக நாங்கள் பிரெக்கெட்ல வலுவலை ஒன்று போட்டுக்கொண்டு இதை எழுதிக்கணும். சரி, இவ்வளவுதான் நாங்கள் செஞ்ச வேலையில் நாங்கள் அந்த ரெக்கார்ட் மிஸ் ஆயினதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு அதை சும்மா ஒரு ஞாபகப்படுத்தணும்னு செஞ்சு விட்டேன். இப்போ நான் ஆன்கோயிங் சிச்சுவேஷனுக்கு வரேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ உதாரணமாக நான் சும்மா சொல்கிறேன். நீங்கள் மாவன்லேருந்து வாரீங்க. மாவன்லேருந்து ஒரு 5 பேர் ஒரே கிளாஸில் இருந்து தனித்தனியாக வாரீங்கன்னு சொன்னால் இந்த 5 பேரும் வடிவாக உங்களோட தனித்தனியாக தியரிக்கும் இது இருக்கும். நீங்கள் வடிவாக 5 பேரும் ஸ்கூலில் என்ன செய்யலாம்? உங்களோட ஃப்ரீ டைமுக்கு செட் ஆகி வடிவாக நம்மளோட நோட்ஸை வச்சுட்டு அழகாக உங்களோட பேப்பரில் செஞ்சு பார்க்கலாம்.
நீங்கள் 5 பேரும் சேர்ந்து செய்ய இயலாமல் போனால் இந்த முறை நான் என்ன செஞ்சுக்கிறேன், பெய்ட் கிளாஸுக்குன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் குரூப் ஒன்று தொடங்கி தான் இருக்கிறேன். சரி, 26 ரிவிஷனுக்கு தொடங்கிக்கிறேன். அது மாதிரி 27 தியரிக்கும் ஒரு குரூப் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாருக்கும் மெசேஜ் போடக்கூடிய மாதிரி. சரி, அதாவது எங்களோட பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலுக்கு. ஸோ அதில் நீங்கள் என்ன செய்யலாம், படிவா அந்த குரூப்புக்குள்ளே இருந்துட்டு உங்களால் முடியாமல் போன கொஸ்டின்ஸ் இதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட கிளாஸுக்கு வர மற்ற பிள்ளைகளும் உழைக்கிறாங்க. ஹெட்டிகார்னல் ட்ரை பண்ணல், டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் அடிக்கக்கூடியவன், ஐலண்ட் ட்ரைனில் மெரிட்டில் போகக்கூடியவன் எல்லாம் இருப்பான். அப்போ அவனில் என்ன செய்வானல், அதை டிஸ்கஸ் பண்ணுவானல். நான் 2 நாளைக்கு ஒருக்க அந்த குரூப்பில் அடிக்கடி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது உங்களால் செய்ய முடியாமல் போன குயிஸ்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு இந்த டேர்ம் பேப்பர்லாம் வேணாம், நீங்கள் பாஸ் பேப்பர் செய்ய தாராளமாக போதும். சரியா, இந்த குப்பை பேப்பரும் தேவையில்லை. 2000க்கு பிறகு உள்ள பாஸ் பேப்பர் செஞ்சால் ஷூராக சொல்கிறேன் எடுக்கலாம். சரி, ஸோ உங்களால் செய்ய முடியலாமல் போகிற பாஸ் பேப்பர் குயிஸாக போடுங்க. அதுக்குரிய விளக்கத்தை நான் சரி சொல்லி தருவேன். சரி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்ன செய்யலாம், வடிவாக படித்து கொண்டு போகலாம். ஓகே, ரைட். அப்போ இந்த அறிக்குது என்னது, இலத்திரன் ஏற்கும் நிபந்தனைகள் சம்பந்தமான விடயம். அப்ப இலத்திரன் இலக்கிறது சம்பந்தமா பார்ப்போம் அடுத்தது. அந்த கீழே உள்ள நோட் அப்படியே இருக்கட்டுமா, உலகில் கண்டறியப்பட்ட மூலகங்கள் அந்த நோட் அப்படியே இருக்கட்டும். சரியா, ரைட். இப்ப கவனிங்க, கட்டாயன் தோன்றல், நேராயன் தோன்றல். ஓகே, பார்ப்போம். இறுதி இலத்திரன் நிலை அமைப்பு P6 தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் இலத்திரனை இழக்கும். P6 தவிர்ந்த ஏனைய ஹைலைட் பண்ணு. அப்ப P6 இல்லாத ஏனைய எல்லாம் என்ன செய்யும், கட்டாயனாக ஏற்றுவிக்கும். சரியா, டபுள் ஸ்டார் மார்க் கொண்டு எழுதி அதுக்கு கீழே எழுதுங்க, ஜெனன், ஜெனன், டிரிப்தன் போன்ற மூலகங்கள். ஜெனன், டிரிப்தன் போன்ற மூலகங்கள் P6 நிலையிலும் இலத்திரனை இழக்கும். ஜெனன், டிரிப்தன் போன்ற மூலகங்கள் P6 நிலையிலும் இலத்திரனை இழக்கும். அதால மேல உள்ள வசனத்துக்கு பக்கத்துல வேற கலரால பிரக்கெட் பண்ணி பொதுவாக போட்டு சரி போடுங்க, எப்போதும் போட்டு பிழை போடுங்க. ஏண்டால் MCQ கூற்று வினாக்கள்ல எப்போதும் P6 தவிர்ந்த ஏனைய இலத்திரன் இழப்புள்ள மூலகங்கள் மட்டுமே இலத்திரனை இலக்கும் போடுவான். அப்ப அந்த கூற்று தெளிவா பிழை. ஏன், பொதுவா தான் அப்படி. P6லயும் யார் இலக்குது, ஜெனனால இலக்க முடியும். சரி, ஜெனன் F2, ஜெனன் F4, ஜெனன் F6 எவ்வளவு மூலகங்கள் இருக்கு. ஜெனன் OF2, ஜெனன் OF4 இப்படி இருக்குது நிறைய மூலகங்கள். சரி, ஓகே படிஸ், கொஞ்சம் கவனிங்க. கீழே வடிவா நம்மளுக்கு ஒரு ஃபில் ஒன்று இருக்குது, என்ன சும்மா ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பேஸ்ல வடிவா நீங்க இதை எழுதி காட்டுங்க பார்ப்போம். S1 அல்லது 2, வலுவளவு 1 அல்லது 2, ஒட்சியேட் நம்பர் சக 1 அல்லது சக 2. அது மாதிரி P1 to 5 P0க்கு போகணும். ஸோ வலுவளவு இப்படி 5 வரலாம், ஒட்சியேட்டுன்னு 5 வரலாம். ஆனால் D1 to 9 D0க்கு போகணும். வேற கலப்பெனால வடிவா எழுதுங்க, மாறும் ஒட்சியேற்றின் வலுவளவுன்னு எழுதுங்க. இந்த சார்ட் எழுதுங்க போது. சரி, கவனி எழுதுங்க. எழுதுங்க வடிவோ. சரி, எழுதி முடிச்சாக்க ஒரு ஹேண்ட்ஸ் போட்டு தான் குயிக்கா நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். நாளைக்கும் இதே டைமும் கிளாஸ் இருக்குது, பட் 3க்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா, ஸோ நாளைக்கு 3கெல்லாம் வந்துடுங்க. 3 to 5 நாங்கள் செய்வோம். இந்த கிளாஸஸ் கட் ஆகாமல் தொடர்ந்து நடக்குமா, ஈச் அண்ட் எவ்ரி சாட்டர்டே சண்டே இந்த கிளாஸஸ் கட் ஆகாமல் தொடர்ந்து நடந்து கொண்டு போகும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், தொடர்ந்து ஈச் அண்ட் எவ்ரி சாட்டர்டே சண்டே 3 to 5 இதுக்காக அலோகேட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸஸ் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் இதை பெறுமதி எவ்வளோன்னு சொல்லி. சரி, ஆன்லைன் கிளாஸ்கள் இருந்தால் அங்கே ரெக்கார்டுகளை வாங்கிக்கோம். அப்படி இங்கே என்ன செய்ய நீங்கள் காசுக்கார பிள்ளையா இருந்தால் 3000 கட்டி படிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு நான் ஒன்றும் செய்யலாது. ஃப்ரீ கிளாஸ். இந்த கால்குலேஷன் தியரி ஃபுல்லாக ஃப்ரீ. சரி, ஓகே. இப்போ கவனிங்க, நான் சொல்றது நல்லா கேளு. இந்த உலகத்துல இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மூலகங்கள்ல அதிக மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் யாரு பிள்ளைகள்? புளோரின். மின்னெதிர்த்தன்மைனா என்ன? இலத்திரனை என்கிட்ட பறிக்கிறதுன்னு. பொதுவாக மின்னேத்தன்மை கூடியாக்கள் யாரு? அலோகங்கள். அப்ப அலோகங்கள்னா கேர்ள்ஸ் மாதிரி, உங்களுக்கு தெரியும் தானே, கேர்ள்ஸ் பறிக்கிறதா வேலை. ம், யோசிச்சு பாருங்க. தம்பி, ஸ்கூலுகள்ல நம்ம சும்மா கேட்போம், இது எந்த தண்ணி போத்தல், இது ஒண்ட தண்ணி போத்தல், அடியே எண்டத்தை ஏண்டி எடுத்த, இது எந்த பேன அப்படின்னு சண்டை பிடிக்கிற யாரு? இந்த கூட்டம். எங்கட பொடிய மாதிரி வந்தாச்சு, எவன் தண்ணி போத்தல்ட்டே பார்க்கல ஒரு தோற எல்லாரும் அடி. அடி இது எந்த பின் கட்டர், நீ எடுக்காத. டீச்சர் எந்த கதிரையை எடுத்துட்டு போயிட்டான், இப்படிலாம் சண்டை பிடிக்கிற யாரு? இந்த கூட்டம். அப்படின்னு அர்த்தம் என்ன? இவங்க மின் எதிர்த்தன்மை கூடியாக்கள். எப்போதும் பறிச்சு பறிச்சு பழகி தம்பி, அது வளமை. பாருங்க, இலத்திரனை ஏற்கிறதும் யாரு? அலோகங்கள். உங்களுக்கு விளங்குதாங்க பாருங்க, இலத்திரனை ஏற்றல்ங்க பாருங்க, அலோகங்கள். அப்படித்தானே? நீங்க பூ கொடுத்தா பூ வாங்கும், கார்டு கொடுத்தா கார்டு வாங்கும், காசு கொடுத்தா காசு வாங்கும். வெக்கமே இல்லாத கூட்டம். எனது டஸ்ட்பின் மாதிரி எதை கொடுத்தாலும் வாங்கும். சரி, தூக்கி போட்டா போட்டோம். சரி, ஓகே, கவனிங்க. அப்ப இப்ப பிரச்சனைகள் வரப்போகுது. சோ மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகங்கள் என்ன செய்யும்? வாங்குறதுக்கே பழக்கப்பட்டோம். முக்கியமாக இதுல பாருங்க, புளோரின். சார், யூ forgot you married. Yeah, I know. Today I am fired out from home. சரி, ஐ நோ. இன்றைக்கு நம்மளுக்கு ஃபயர்ட் அவுட் தான். சரி, இருந்து முடிஞ்சு. ராவ் சாப்பாடு வீட்டில் இல்லை தம்பி, நான் இப்பயே ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துட்டேன். என்ன கலக்கப்படும் எனக்கும் தெரியாது. சரி, ஓகே. சவத்துக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க. சில நேரம் மூட்டாக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம காய்க்கிறத கொஞ்சம் மெதுவாக கதக்கும். சரி, ஓகே. அப்ப என்ன கேஸ்? இல்லத்திறன் நிலையமைப்பு, அதாவது இந்த மின்னைத்தன்மையில கூடைக்கிற மூலங்கள் ஃப்ளோரின். பாருங்க, கேர்ள்ஸ் முஸ்லீம் கேர்ள்ஸ் நேமுக்கு முன்னாலாம் வரும் ஒரு எஃப் ஒன்று பார்த்தீங்களா? ஃபாத்திமா பேகம் ஒன்று, எஃப். அப்ப இந்த மின்னைத்தன்மை கூடிய ஃப்ளோரின் என்ன செய்யாதுன்றால் ஒரு நாளும் இலத்திரனை இது என்னது இழக்க விரும்பாது, கொடுக்க விருப்பம் இல்லை. அதுடையும் இலத்திரன் நிலையமைப்பு என்னது? P5. ஆனா அது கொடுக்க விருப்பம் இல்லை, அது எப்பயும் பறிச்சு பழகினது. அதால ஒரு நாளும் என்ன செய்யாதுன்றால் புளோரின் ஒரு கட்டாயனை தோற்றுவிக்காது, ஒரு கட்டாயனை உருவாக்கவே உருவாக்காது. அப்ப எப்போதும் புளோரின் என்னது? அனாயன் தான். அது மாதிரி பிரெஞ்சியம் ஒரு காலத்துக்கு முன்பு சேரும் அப்படி தாண்டா. சரியா? பிரெஞ்சியம். பிரெஞ்சியம் என்னது? உலகத்தில் இருக்கிற மூலகங்கள்லேயே மின்னேர்த்தன்மை கூடிய மூலகம், மின் எதிர்த்தன்மை குறைந்த மூலகம். அப்போ உலோகத்திலேயே ஒரு சிறப்பியல்பான உலோகம் என்னது? இப்படிதான். எந்த பொம்பளைகளுக்கும் சடைஞ்சு போறல கெத்து தான் பிரஞ்சம். ஒரு நாளும் இந்த இலத்திரன் என்ன செய்யாது, கிட்ட கூட எடுக்காது. சிச்சி, நாங்க கொடுக்க பழகினாக்கள், உங்கள்கிட்ட எடுக்க மாட்டோம். சரி, அப்ப மின்னேர்த்தன்மை கூடிய மூலகம் யாரு? பிரெஞ்சியம். இந்த பிரெஞ்சியம் ஒரு நாளும் என்ன செய்யாது? இலத்திரனை ஏற்காது. அதால உலகத்துல ஒரு நாளும் பிரெஞ்சியம் ஒரு அனாயனாக தோற்றமளிக்காது. ஒரு நாளும் என்ன செய்யாது? அனாயனாக தோற்றம் அளிக்காது. பிரெஞ்சியம் மட்டும் இல்ல, பிரெஞ்சியத்துல குரூப்ல இருக்கிற எல்லாரும் அப்படிதான். உங்களுக்கு தெரியும், முதலாம் கூட்ட உலோகங்கள் தான் இந்த உலகத்திலேயே உலோக சிறப்பியல்பு கூடினாக்கள். அதுலயும் கீழே போக போக இப்ப லித்தியம் சொல்லும் அம்மட்ட சிறை என்னது? நான் தான் உலோகம். சோடியம் சொல்லும் அப்படியா, நீங்க கொஞ்சம் கீழே வந்து பாத்திருக்கீங்களான்னு கேட்கும். பொட்டாசியம் சொல்லும் அடோ உம்பை அண்ட பழைய அன்னைக்கு பொருவட்ட எனது மரிசி தாண்டத்து, நான் தான் சுப்பீரி உலகம்னு சொல்லும். ருபீடியம் சொல்லும் என்ன? சீசியம் அஸ்ஸலாமு அலைக்கும் வாஜியார். பிரெஞ்சியம் சொல்லும், இங்க வாங்கலை, உங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்கணும்.
எனது ஆவத அட்டவணையில கூட்டத்தின் வழியே கீழே நோக்கி போகும்போது என்ன செய்யும்? உலோக சிறப்பியல்பு எக்கெம்ம கூடிக்கொண்டு போகும். அங்க நினைச்சும் பார்க்கலாம். சரி. ஆனா இங்கால வரக்குள்ள அலோக சிறப்பியல்பு கூடும். சோ அதாலதான் உலோக சிறப்பியல்பு கூடிய மின்னேற்தன்மை கூடிய இந்த மூலகங்கள் பாருங்க எலக்ட்ரானை ஏற்கிறதும் இல்லை. லித்தியம் அதாலதான் அனாயன் இல்லை. பொட்டாசியம், சோடியம், சீசியம் ஒரு நாளும் அனாயன் வாரல். பட் அதுக்கான ரீசன் அது என்னது? அது என்னது? இலத்திரனை ஏற்கொண்டால் இது இருக்கணும். ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்பொஞ்சியம், பேரியம் இவங்க எல்லாம் அனாயன் உருவாக்காத காரணம் மேலைக்கிறது. ஆனா பிரெஞ்சியம் உருவாக்காதது காரணம் வேற. நான் சொல்றது விளங்குதா? சில நேரம் ப்ரொஃபஸர் என்ன செஞ்சு விட்டுருவாரு, பிரெஞ்சியத்துக்கு கொண்டு வந்து இதை காரணமா சொல்லுவாரு, அல்லது லித்தியத்துக்கு கொண்டு போய் அதை காரணமா சொல்லுவாரு. அப்ப நீங்க தகுந்த விளக்கம் எடுக்க முடியாது. அதாவது விளக்கம் சரி. உதாரணமா பிரெஞ்சியம் ஏற்காததுக்கு காரணம் பிரெஞ்சியம் 1s1 நிலையில இருக்குன்னு சொல்லலாம். சாரி, இந்த பிரெஞ்சியம் வந்து S1 நிலையில இருக்கிறதால பிரெஞ்சியம் அனாயனை தோற்றுவிக்காதுன்னு சொல்லலாம். ஓகே. ஆனாலும் பிரெஞ்சியம் அனாயனை தோற்றுவிக்காததுக்குரிய தகுந்த காரணம், தகுந்த விளக்கம் பாத்தீங்கன்னா என்னது? மின் நேர்த்தன்மை மிகவும் கூடிய மூலகம், மின் எதிர்த்தன்மை மிகவும் குறைந்த மூலகம். இதுக்கு தான் சொல்றது. நான் எப்பயும் சொல்லுவேனே, எனக்கிட்ட ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கிற பிள்ளைக்கு கெமிஸ்ட்ரியில யார்கிட்ட போனாலும் அங்கால பாஸ் பண்றது ஆகலேசி. என்ற ஜெனரல் கெமிஸ்ட்ரி அவ்வளோ ஆழமா நான் போட்டு வச்சுக்கிறேன் வடிவா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வடிவா சொல்லி வச்சுக்கிறேன். சரி. இப்ப என்னோட ஜெனரல் படிச்சாக்கள் இப்ப நான் சொல்றது சும்மா அப்படியே கண் முன்னுக்கு வந்து போகும். எஸ் சார், இப்படி இப்படி சொன்னார். சரி, ஓகே, டன். இப்ப பார்ப்போம். கவனிங்க, பொதுவாக இயற்கையில் அனைத்து மூலகங்களும் பூச்சிய ஒட்சியேற்ற நிலையில் காணப்படும். ஹைலைட் பண்ணுங்க. இப்ப மனிதன் தான் தாக்கத்துக்கு போனாலும் போவாட்டியும் டெய்லி என்னது? மூடாயிட்டு நிக்கிறது. மூலகங்கள் அப்படி மூடெல்லாம் மாறாது. விளங்குதா? மூலகங்கள் என்ன செய்யாது? அப்படி மூடலாமாக சும்மா பேசாம இருக்கும். நாங்க ஒட்சியேற்றேன் பூஜ்ஜியம், நாங்க எதையும் இழக்கிறதையும் இல்லை, நாங்க எதையும் ஏற்கிறோம் இல்லை. இந்த பொடிய மாதிரிதான் இதெல்லாம் பிரச்சனை. என்னது? கொஞ்சம் அங்கால என்னது ஒத்தர மூட்ல இல்லாட்டி அங்கால பக்கம் போயிட்டு வந்தாலும் ஒட்சியேற்றனுக்கு போயிடுறது. மூலம் எப்பயும் ஜீரோ. சேர்வைக்கு போனா மட்டும்தான் என்னது? ஒட்சியேற்றனோடு வாரு. சரி. அப்ப கவனிங்க. இப்ப நாங்க வருவோம் ஒவ்வொன்றா. இப்ப நீங்க தான் செய்ய போறீங்க பாருங்க. மெக்னீசியத்துல இலத்திர நிலையமைப்பு கீழே தரப்பட்டிருக்குது. அழகா. இப்ப நீங்க எல்லாம் கெட்டிக்காராக்கலடா. இப்ப எனக்கு தெரியும் நீங்க கெட்டிக்காராக்கள். மெக்னீசியத்தை 12 போட்டா டக்குன்னு எழுதுவீங்க. 1s2 2s2 2p6 3s2 எழுதுவீங்க. பட் இருந்தாலும் உங்களோட கை நோவக்கூடாதுன்னு சொல்லி நான் அவட எழுதி காட்டிக்கிறேன். சரியா? எனக்கு தெரியும் நீங்க எழுதுவீங்க. அப்படி ஒரு எடுகோல் எடுப்போம். உலகத்துல நடக்காத விஷயங்களை சொல்ற பேர் என்னது? எடுகோல். ஸோ நீங்க இலத்திர நிலையமைப்பு நல்லா எழுதுவீங்கன்னு ஒரு எடுகோல் எடுத்துட்டு பாருங்க 3s2 வரைக்கும். இப்ப சொல்லுங்க பார்ப்போம், ஒட்சியேட் என்ன வரும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம், ஒட்சியேட் என்ன வரும்? S2ல இருக்கிறால் S0க்கு போனால் ஒட்சியேட்டன் +2 வரும். அப்ப வலுவளவு என்ன வரும்? +2 வரும். இந்த 2 வரும். வலுவளவு 2, ஒட்சியேட்டன் சக 2. தலைமை வலுவளவு அப்படின்றது என்னண்டா, வலுவளவில் இருக்கக்கூடிய ஆக கூடிய பெருமானமும் ஆக குறைந்த பெருமானமும். வலுவளவாக வரக்கூடிய ஆக கூடிய பெருமானம், ஆக குறைந்த பெருமானம். யாரோடையும் தாக்கத்துக்கு போகவே இல்லை. மெக்னீசியம் நான் உண்டு என்ற பாடம் ஒன்று இருக்குது. அப்போ வலுவளவு 0. தாக்கத்துக்கு போனா 2 இலத்தின இலக்கும். அப்ப தலைமை வலுவளவு எத்தனை? 0,2. 0,2. வலுவளவு எத்தனை? அதுவும் 0,2. ஏன்? நாங்க மேல வடிவா சொல்லிட்டோமே, மூலகம் ஒன்று சும்மா இருந்தா எப்போதும் அதுல ஒட்சியேற்ற நிலை வலுவளவு என்ன? 0. விலை நாங்கள் இப்ப ஹேண்ட்ஸ் பண்ணுங்க பாப்போம். எனக்கு தெரியும். இதுக்கு பிறகு மூலகங்களோட இலத்திர நிலையமைப்பு வச்சு யாரு கேள்வி கேட்டாலும் ஏந்த பிள்ளைகள் நல்லா செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்பிக்கை ஒன்று இருக்குது. சரி, ஓகே, டன். சரி, ஓகே, அடுத்ததுக்கு வாங்குவோம். ஸோ அடுத்தது நைதரசன் 1s2 2s2 2p3. இப்ப சொல்லுங்க பாபு, 2p3 சொன்னா
உங்களுக்கு தெரியும் P3ல இருக்கிறாள் என்ன செய்யலாம்? P3ல இருக்கிறாள் P6க்கு போகலாம். அப்போ ஒட்சியேட் என்ன வரும்? சய 3 வரும். ஒட்சியேட் என்ன வரும்? சய 3 வரும். சரியா? இப்ப யோசிங்க, சும்மா நைதரசன் அப்படியே இருந்தா என்னது? 0. அப்போ ஒட்சியேட் 0 வரும். ஒட்சியேட் 0 வரும். சரி, இப்ப நம்ம சொல்லுவோம் அந்த 2p3 அந்த Pல இருக்கிற 3 இலத்திரனையும் இழந்தா என்ன வரும்? சக 3 வரும். அந்த Pல இருக்கிற 3 இலத்திரனையும் இழந்தா சக 3 வரும். இப்ப கொஞ்சம் யோசிப்போம், இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழக்கலாம் தானே? அப்ப அந்த 2s2 2p3 தானே? அப்ப 2ஆம் பிரதான சக்தி மட்டம் தானே இறுதி சக்தி மட்டம். அப்ப 2ஆம் சக்தி மட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்தா யார் யாரு? எஸ்ல 2ஐயும் Pல 3ஐயும் சேர்த்து இழந்தா அப்ப சக 5 வரும். சோ சய 3 வரும், 0 வரும், சக 3 வரும், சக 5 வரும். அப்ப வலுவளவு என்ன வரும்? வலுவளவு 0, 3, 5 வரும். வலுவளவு திரும்ப 2 தடவை 3 வருமா? வராது. ஏன்? வலுவளவு ஏற்றத்தை சொல்றது இல்லையே, வலுவளவு எண்ணிக்கையை சொல்றது. 3 இலத்திரனை ஏற்றாலும் வலுவளவு 3 தான், 3 இலத்திரனை இழந்தாலும் வலுவளவு 3 தான். அப்ப 0, 3, 5. தலைமை வலுவளவு சொல்லுங்க பாபு. தலைமை வலுவளவு யாரு? தலைமை வலுவளவு யாரு சொல்லுங்க பாபு. கமெண்ட் கரோ, லிங்க் கரோ, ஷேர் கரோ. சொல்லுவாங்க தானே இந்த இந்தியன் யூடியூபர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அம்மாவை பிடிக்குண்டா லைக் பண்ணுங்க, அப்பாவை பிடிக்குண்டா ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை பிடிக்குன்னா இப்ப கமெண்ட் பண்ணுங்க பாப்பா. கண்டு தலைமை வலுவலு யாருண்டு? 0,5. அதாவது லெஸ் கவுண்ட் 0, மேக்ஸ் கவுண்ட் 5. அப்ப தலைமை வலுவலு என்ன? 0,5. சரி பாருங்க, இவ்வளவு பேருக்கும் ஆட்டுக்குட்டி தான் பிடிக்கும். ஸோ கமெண்ட்லாம் பண்ணிக்கிறீங்க. இந்தியன் யூடியூபர்ஸ் மாற ஃபன் என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வந்த ஒரு த்ரில்லான மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மூவியை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும்னு சொன்ன இல்லை இல்லை, அதெல்லாத்தையும் விட ட்ரெடிஷனாக ஒன்று வச்சுக்க என்னது, நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தால், நீங்கள் ஒரு தமிழனாக இருந்தால் லைக் பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கே அம்மட்ட சரி நம்ம தமிழன் அடிக்கிற லைக். சரி, நம்ம தமிழன். ஓ உட்டையிலுமா பைத்தியமா தமிழ். சரி, ஓகே, கவனிங்க. செலேனியம் 34, 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p4. ஸோ இப்போ எனக்கு முதலாவது என்னது இறுதி சக்தி மட்டம் இல்லை யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் உங்களோட 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 திறமை இங்கே தான் இருக்கு. யார் இறுதி சக்தி மட்டம்? ஹைலைட் பண்ணுங்க. யாரு ஹைலைட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு கெட்டிக்கார பிள்ளையா இருந்தா நான் சொன்னதை ஹைலைட் பண்ண ஆள் மட்டும்தான் ஹேண்ட்ஸ் அப் பண்ணும். உங்களில் யாரு 4s2வையும் ஹைலைட் பண்ணி 4p4வையும் ஹைலைட் பண்ணீங்களோ அவங்க தான் உண்மையான கெட்டிக்கார புள்ள. ஏண்டா இறுதி சக்தி மட்டம்ன்றது இந்த இடத்துல இருக்கிற 4வது பிரதான சக்தி மட்டம், அதான் இறுதி ஆகிக்கிற சக்தி மட்டம். அப்ப ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க பாபு, யார் யார் அந்த கெட்டிக்காராக்கள் பாபு. 4s2வையும் ஹைலைட் பண்ணிக்கணும், 4p4வையும் ஹைலைட் பண்ணிக்கணும், அதுதான் இறுதி சக்தி மட்டம். சரி, டன். ஓகே, இப்ப நாங்க யோசிப்போம். P4ல இருந்து P6க்கு போனா -2. சரியா? அதே மாதிரி P4 சும்மா அப்படியே இருந்தா ஒட்சியேட் 0. இப்ப P4 இழந்தா என்னது? +4. P4 இழந்தா என்ன வரும்? +4. இப்ப நான் கேட்கிறேன், P4ஓட அந்த S2 சேர்த்து இழந்தா என்னது? +6. யாருக்காவது விளங்காதாக்கள் இருக்கீங்களா? எல்லாரும் ஹேண்ட் ஆன் பண்ணுங்க. எல்லாரும் ஹேண்ட் ஆன் பண்ணுங்க. விளங்காதாக்கள் மட்டும் இப்ப ஹேண்ட்ஸ் பண்ணுங்க பாபு. இப்ப நான் சொன்னது விளங்காதாக்கள் மட்டும் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க. நான் சொன்னது விளங்காதாக்கள் மட்டும் ஹேண்ட்ஸ் பண்ணணும், போய்க்கு ஹேண்ட்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மற்ற பிள்ளையோட டைம் அது பாதிக்குது. விலங்கல்ன்றாக்கள் மட்டும் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற பிரதான சக்தி மட்டம் இறுதி சக்தி மட்டம் 4. அப்ப P4ல இருக்கிற ஆள் P6 மாறலாம். P4ல இருந்து P6 மாறினா 2 இலத்திரனை வாங்கணும், அப்ப -2.
அது பேசாம இருந்தா, மூலகமாகவே பேசாம இருந்தா 0. அதே நேரம் இந்த P4 எல்லாத்தையும் இழந்தா +4. சில நேரம் இறுதி சக்தி மட்டும் எல்லா இலத்திரனும் இலக்க இழந்தானே. அப்ப S2 இழந்து P4 இழந்தா எவ்வளவு? +6. அப்ப ஒட்சியேற்ற -2 அங்கால 0 +4 +6 வலுவலவு 2 0 4 6. தலைமை வலுவலவு சொல்லுங்க பாபி. இப்ப தலைமை வலுவலவு யார்? தலைமை வலுவலவு வெரி குட். யாரு? 0,6. சரி, ஷுவரா சொல்றேன். வார வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ ஒரு MCQ. ஷுவரா சொல்றேன்னா வார வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் அல்லது அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு MCQ. சரி, ஏன்னா ஏற்கனவே MCQல வந்திருக்கிறேன் 2-3 தடவை. ரைட், கவனிங்க. குளோரின். ஓகே, இப்போ குளோரினுக்கு இப்போ நீங்க தான் எழுத போறீங்க. குளோரினுக்கு இப்போ நீங்களே எழுதிக்கோங்க. இனி குளோரின் உங்களோட பொறுப்பு. குளோரின், கால்சியம், அலுமினியம் எல்லாமே உங்களோட பொறுப்பு. நீங்க செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி. பாப்போம், எழுதுவோன்ற நம்பிக்கைக்காக ஹேண்ட்ஸ் பண்ணுங்க பாப். குளோரின், கால்சியம், அலுமினியம் எல்லாம் நீ எழுதியல் நம்பிக்கைக்கிறார்கள். நல்ல வடிவா எழுதலாம். இது ஒன்றும் பபாவுக்கும் காட்டுறதுக்கு இல்லையே. எழுந்தானே. ஓகே, ஸோ குளோரின், கால்சியம், அலுமினியம் எல்லாம் நீங்க இனி எழுதிக்கொள்ளணும். ஸோ கீழே ஒரு வடிவான ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டிக்கிறேன். இலத்திரன் நிலையமைப்பு முறை மூலம் பெறப்படும் ஒட்சியேற்றையின் வலுவளவு உறுதியான அக்குறித்த மூலகத்தின் ஒட்சியேற்றையின் வலுவளவு எனப்படும். சரி, அலுமினியத்துக்கு எழுதினீங்கண்டா நார்மலா சும்மா சொல்றேன்னா நீங்க உங்களுக்கு மறந்துட்டாலும் குளோரினுக்கு எழுதினீங்கண்டா -1 வரும், 0 வரும், அங்கால +5 வரும், அங்கால +7 வரும். வலுவளவு அப்ப 1 0 5 7 வரும். தலைமை வலுவளவு 0,7 வரும். கால்சியத்துக்கு எழுதினீங்கண்டா 0 வரும், +2 வரும். வலுவளவும் 0,+2 வரும். தலைமை வலுவளவும் அதே தான் வரும். அலுமினியத்துக்கு எழுதினீங்கண்டா 1 உங்களுக்கு P1 இழந்தா +1 வரும். அது மாதிரி எனது நீங்க 3 S2ஐயும் P1ஐயும் சேர்த்து இழந்தா உங்களுக்கு +3 வரும். அப்போ +1, +3. சரி, அப்போ ஒட்சியேட்டன் எப்படி வரும்? ஒட்சியேட்டன் எப்படி வரும்? 0 +1 +3. வலுவளவு எப்படி வரும்? 0 1 3. தலைமை வலுவளவு 0,3. ஸோ இனிமேல் அடுத்ததாக உங்களுக்கு அசேதன இரசாயன முறைப்படி எவ்வாறு குறித்த மூலகங்களோட உறுதியான ஒட்சியேற்றின் வலுவளவு எழுதுன்றிருக்குது. எங்களுக்கு இதை படிப்பிக்கிறது குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் சரி வேணும், ஒரு 1/2 மணி நேரம் வேணும். ஸோ எனக்கு ஒரு 5க்கு ஒரு வேலை இருக்கிறதால நாங்கள் இன்றைய கிளாஸ் நாங்கள் இப்போ 4:50 நாங்கள் இதோட நிறைவு கொண்டுருவோம். நாளைய தினம் எங்களோட கிளாஸஸ் இதே டைமுக்கு இதே லிங்க்ல நடக்கும். அதான் ஸ்பெஷாலிட்டி. லிங்க் மாற்ற மாட்டேன், இதே லிங்க்ல நடக்கும். சரியா? ஸோ இன்ஷால்லா கட்டாயம் என்ன செய்யுங்க, உரிய டைமுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. சார் ஆஃப்டர் வெட்டிங் ஸ்டைலிஷ் சார் என்ன செய்ய? இப்போ ஸ்டைலாக என்ன செய்ய? அப்போ இருந்திருக்கணும், இப்போ இருந்து ஒன்றும் செய்யலாம். சரி, ஓகே, தேங்க்யூ, ஜசாக்கல்லா ஹைர். I am 27 எக்ஸாம் 26ல இருந்து எழுதிக்கொள்ள இயலுமா? எனி அட்வைஸ்? எஸ், எழுதிக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாளைக்கு கிளாஸ் இருக்கு சார், கோட் கிடைக்குமா? தெரியாது. நாளைக்கு இருக்கு, ரெக்கார்ட் கிடைக்கப்பட மாட்டாதுன்னு தான் நினைக்கிறேன். ஜசாக்கல்லாஹு ஹைர், பாரக்கல்லாஹ். சரி, ஓடும். தலைமை வலுவளவு 0 வருமா? எஸ், நான் தான் சொன்னேன் தெளிவாக. உங்களுக்கு என்னது இருக்கக்கூடிய மேக்சிமம் மினிமம் தான் தலைமை வலுவளவு. MCQ ஆன்சர்ல 0 தராத பட்சத்தில் மற்ற இதை நீங்க தெரிவு செய்யலாம். சார் டுடே ரெக்கார்ட் போடுங்க. இல்லை, போட மாட்டேன், எனக்கு இன்னும் போடுற ஐடியா வரல, போட்டா பார்ப்போம்.
இந்த கிளாஸ் ரெக்கார்ட் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, கவலைப்பட வேண்டாம். கிடைத்தால் நீங்கள் காசு கட்ட வேண்டும். சார் ஃபுல் டே செமினார் செய்வீங்களா? 26க்கு இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, சென்று வருவோம். மீண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், நன்றி.